இப்போ எல்லோரும் 10th முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 11th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டை எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. நம்ம 1 to 9 படிக்கிறது, 1 to 8 அல்லது 1 to 9 படிக்கிறது 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ, அதே மாதிரி 11th அண்ட் 12th படிக்கிறது உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுக்கு சூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய வேயை கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்கும் 11th அண்ட் 12th தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ 12th மார்க்கு தான் இம்பார்ட்டன்ட், 12th மார்க்கு மட்டும்தான் கட் ஆஃப் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் ஸ்டேட் லெவல் மட்டும் யோசிக்கணும். ஸ்டேட் லெவலில் உள்ள காலேஜஸ் மட்டும் போகிறோன்னு யோசிக்கிறவங்க 12th மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா போகிறோம். ஆனால் 12th நல்ல கட் ஆஃப் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே 11th பேஸ் கரெக்டாக இருக்கணும். +1 +2 சரியா? அது ஏன் +1 +2ன்னு வச்சுருக்காங்கன்னா, எப்படி நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஹையர் ஸ்டடீஸுக்கு 7, 8, 9, 10லாம் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்ம காலேஜ் படிக்கிறதுக்கு +1 +2 ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் படித்தது 10th வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாமே 11th யூஸ் ஆகும். பட் அதை ரொம்ப எக்ஸ்பேண்டடாக விரிவாக படிக்க போகிறோம் சரியா? அதே மாதிரி 12th நிறைய விஷயம் படிக்கிறோம். 11th 12th உள்ள எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு ஆல் இண்டியா லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். அதை பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது பேரண்ட்டும் சேர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கிறோம். பிரிட்ஜ் ஆஃப் 10th to 11th. 10th என்ன படிச்சிருக்கிறோம், 11th என்ன படிக்க போகிறோம், ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணதுக்கு 11th இருந்து எப்படி படிக்கணும் இதெல்லாமே இப்போ பார்த்துடலாம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். Why 11th standard is very important in higher education? ஸோ 11th standard ஈக்குவல் டு 12th standard தான். ஏன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, 9th வரை சுமாராக படிப்பான், 10th சூப்பராக படிப்பான். அதுக்கப்புறம் 11th ரொம்ப சுமாராக படிச்சுட்டு 12th படிக்க ட்ரை பண்ணுவான், ஆனால் படிக்க முடியாது. இதுதான் நிறைய இடங்களில் நடக்கிறது. ஸோ 11th 12th ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா மட்டும்தான் 11th பேசிக் நாலேஜ் நல்லா இருந்தால் தான் 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ஸையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம், 10th ஸ்டேட் போர்டுலேயும் 10th சிபிஎஸ்சிலையும் என்னெல்லாம் லெசன்ஸ் இருக்குது. இங்கே சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் சீக்வன்ஸை இங்கே 2 லெசனாக பிரித்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் இங்கே அல்ஜிப்ராவை இங்கே 3 லெசனாக பிரித்து வச்சுக்கிறாங்க. அல்ஜிப்ராவில் இன் அடிஷன் மேட்ரிசஸும் உண்டு, நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்கே ஜாமெட்ரிங்கிறது இங்கே 4 லெசனாக பிரித்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே 2மே கோஆர்டினேட் ஜாமெட்ரி இருக்குது, ட்ரிகனாமெட்ரியும் 2லேயுமே இருக்குது. ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி அது இங்கேயும் உண்டு, ஸ்டேட் போர்ட்லேயும் உண்டு. மென்சுரேஷன் ஸ்டேட் போர்டில் 10th சிபிஎஸ்சியில் சர்ஃபேஸ் அண்ட் ஏரியா அண்ட் வால்யூம்னு வச்சுருக்குறாங்க. சேம் சாப்டர் தான் இங்கேயும் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி 2லேயுமே இருக்குது, சென்ட்ரல் போர்டு அண்ட் ஸ்டேட் போர்டு 2லேயுமே இருக்குது. இன் அடிஷன் வித் ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதை 10th இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி அல்ஜிப்ராவில் மேட்ரிசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேட்ரிசஸ் வந்து சென்ட்ரல் போர்டில் 12th தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன், சென்ட்ரல் போர்டும் ஸ்டேட் போர்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சிலபஸ் தான். அதனால் ஸ்டேட் போர்டு படித்தா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ஸ் எழுத முடியாதுங்கிறது கிடையாது. இப்போ இதில் படித்த எல்லா லெசன்ஸோட கண்டினியூட்டியை தான் நம்ம எங்கே படிக்கிறோம், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட்லேயும் சரி சிபிஎஸ்சிலையும் படிக்கிறோம். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இங்கேயும் பாருங்கள் செட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செட்ஸை வந்து
ஸ்டேட் போர்டில் 9th ஸ்டாண்டர்ட்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அல்ஜிப்ரா அதே தான் இங்கேயும் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே 11th இருக்குது, ஸ்டேட் போர்டில் 12th இருக்கும். குவாட்ராடிக் இக்குவேஷன், லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். இன் அடிஷன் இங்கே அல்ஜிப்ராவில் ஸ்டேட் போர்டில் மாடுலர் ஃபங்க்ஷன்ஸ், எல்பிபி எல்லாமே படிக்கிறோம். லீனியர் ப்ரோக்ராமிங்னு ஒன்று, அதுவும் இங்கே உண்டு. தென் ட்ரிகனாமெட்ரி ரெண்டுலேயுமே இருக்குது. காம்பினேட்டாரிக்ஸ் அண்டு மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன், இங்கே பெர்முட்டேஷன் காம்பினேஷன் இது ரெண்டையும் சேர்த்து தான் காம்பினேட்டாரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் ரெண்டு போர்டுலேயுமே இருக்குது. பைனாமியல் தியரம் அண்ட் சீக்வென்சஸ் அதுவும் ரெண்டு போர்டுலையும் இருக்குது. 2 டைமென்ஷனல் ஆன்டிக்கல் ஜியாமெட்ரி, இங்கே ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் கோனிக் செக்ஷன்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. இந்த கோனிக் செக்ஷன்ஸ் வந்து ஸ்டேட் போர்டில் 12th தான் வருது. லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி இங்கேயும் பாருங்கள் ரெண்டுலேயும் வந்துடுது. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டின்னு வச்சுருக்கிறாங்க. இன் அடிஷன் ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், வெக்டர் அல்ஜிப்ரா, டிஃபரன்சியபிலிட்டி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன், இன்டகரல் கேல்குலஸோட பேசிக்ஸ் எல்லாமே 11th இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3D ஜியாமெட்ரின்னு ஒரு சாப்டரும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கிற ஒரு சாப்டரும் இருக்குது. மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் இங்கே 11th ஸ்டேட் போர்ட்லையும் இல்லை, 12th ஸ்டேட் போர்ட்லையும் இல்லை. பட் அது ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம்ஸுக்கு தேவைப்படுது. அது என்னதுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போவும் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லா சிலபஸுமே ஈக்குவலாக தான் இருக்குது. தென் 12th பார்க்கலாம். 12th ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ இங்கே ஸ்டேட் போர்டை பொறுத்தளவில் 10th இன்ட்ரடியூஸ் பண்ணி 11th கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுட்டு 12th அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் படிக்கிறோம். பட் சிபிஎஸ்சியை பொறுத்தளவில் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸை 12th தான் இன்ட்ரடியூஸே பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறாங்க. இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. வெக்டர் அல்ஜிப்ரா இங்கேயும் ரெண்டுலேயும் சேமாக தான் இருக்குது. பட்டு ஸ்டேட் போர்டில் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. அதே மாதிரி டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்சியல் டெரிவேட்டிவ்ஸுங்கிற சாப்டர் வந்து ஸ்டேட் போர்டில் தான் இருக்குது, இங்கே கிடையாது. அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. தென் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகரேஷன் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. பட்டு இன்டகரல் கேல்குலஸே இங்கே 12th தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஸ்டேட் போர்டை பொறுத்தவரை 11th இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. அடுத்தது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெண்டுலேயும் இருக்குது. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ இன் அடிஷன் ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது 12th சிபிஎஸ்சிக்கு 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் 11th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துடுது. தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் படிக்கிறோம். அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி அதான் 11th கோனிக்கல் செக்ஷன்ஸ் அப்படின்னு படித்தோம். அப்புறம் டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு சாப்டர் படிக்கிறோம். ஸோ இது மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அங்கே இருக்குதுல்ல, அதே மாதிரி இங்கே டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ். 12th சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இது 11th படித்தாச்சு ஸ்டேட் போர்டு பசங்க. இன்டகரல்ஸ் அதுவும் 11th படித்தாச்சு. லீனியர் ப்ரோக்ராமிங் அதுவும் 11th செகண்ட் சாப்டரில் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஆகட்டும் 12th ஆகட்டும் ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சிலபஸ் தான். இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் பாருங்கள் சிலபஸ் ஃபார் ஜேடபிள்யூஇ, செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் குவாட்ராடிக் இக்குவேஷன்ஸ், மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன், பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸ், சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ், limits, continuity and differentiability, integration, differential equations, binomial theorem and its applications, 3D geometry, vector algebra, coordinate geometry, statistics and probability. இது எல்லாமே பாருங்க. ஸோ நம்ம 11th and 12th உள்ள கம்பைன்டு சிலபஸ் தான் இது. அப்போ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஜேடபிள்யூஇ ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும்னா நீங்கள் 11th 12th சேர்த்து நல்லா படிச்சிங்கன்னா மட்டும்தான் இட் இஸ் பாசிபிள். ஸோ அதுக்காண்டி தான் இந்த
பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் திருப்பி இருந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். எல்லா லெசனுமே 11th and 12th உள்ளது. இங்கே ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா இது 11th உள்ளது, இது 12th உள்ளது, இது 11th உள்ளது. மேட்ரிசஸ் அண்ட் டிடர்மினன்ஸ் 11th 12th இருக்குது. மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், ஸோ அதை நம்ம ஈஸி தான் படிச்சிடலாம். மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் 11th இருக்குது. பெர்முட்டேஷன் காம்பினேஷன் 11th சிலபஸ். சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ் 11th. லிமிட்ஸ் கண்டினியூட்டி 11th. டிஃபரன்சியபிலிட்டி ஃபுல்லாக 12th. இன்டகிரேஷன் 11th and 12th. differential equations 12th, binomial theorem and its application 11th, 3D geometry, vector algebra, so 11th and 12th, coordinate geometry 11th and 12th, statistics and probability 11th and 12th. ஸோ எல்லாத்துலேயுமே 11th and 12th சேர்ந்து தான் இருக்குது. ஓகேயா? தென் அடுத்து பாருங்கள். ஸோ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் JEE 2 types ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஒன்று மெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அட்வான்ஸு. இந்த மெயின் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 75 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் MCQ ஒரு சிங்கிள் கரெக்ட் ஆன்சர் வரக்கூடியது மொத்தம் 60 கொஸ்டின். அதில் ஃபிசிக்ஸ் 20, கெமிஸ்ட்ரி 20, மேக்ஸ் 20 மார்க்குக்கு. 20 மார்க்குக்குள்ளே 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. அதுக்கப்புறம் எப்படி நெகட்டிவ் மார்க்னு இங்கே பாருங்கள். கரெக்ட் ஆன்சராக இருந்தால் +4 மார்க்கும், ராங் ஆன்சராக இருந்தால் -1 மார்க்கும் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு கரெக்ட் ஆன்சர் பண்ணிக்கிட்டு 4 ராங் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 4 - 4 0 ஆயிரும். இந்த நியூமெரிக்கல் வித்தவுட் ஆப்ஷன் நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸில் 15 இருக்கும். அதுலேயும் 5 ஃபிசிக்ஸ், 5 கெமிஸ்ட்ரி, 5 மேக்ஸ். இதுக்கு நோ நெகட்டிவ் மார்க்ஸ். மினிமம் ஆஃப் 10% must be scored in each subject. So and a minimum total of 35% must be scored to pass JEE mains. Mains exam clear பண்ணதுக்கு 35% of mark இருக்கணும் பாஸ் ஆகிறதுக்கு. சரியா? அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 11 மார்க்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட். ஸோ JEE மெயின்ஸை கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி NITன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அதுக்கு ஈக்குவலான காலேஜஸுக்கு போகலாம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது. அதுக்கு ஈக்குவலான காலேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னொரு ப்ரெசன்டேஷனில் நான் சொல்கிறேன். இதில் அட்வான்ஸை கிளியர் பண்ணிட்டோம், மெயின்ஸை கிளியர் பண்ணால் தான் அட்வான்ஸு போக முடியும். அட்வான்ஸை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி IITக்கு போகலாம், IIIT போகலாம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த IIITக்கும் IIT தட் இஸ் IITக்கும் போகலாம். சரியா? இங்கே சென்னையில் இருக்குது. சென்னை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய IITs எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கக்கூடியது. ஸோ அங்கே சேர்றதுக்கு நம்ம ஹை ஸ்கோர் வேணும். அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை 2 வருஷம் ஒழுங்காக படிக்காமல் இருந்துட்டு கடைசி 45 டேஸில் அல்லது ஒரு 2 மந்த்ஸில் கிராஷ் கோர்ஸ் படித்து போயிடலாமா? நிறைய இன்ஸ்டிடியூட்டில் நடத்துவாங்க கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு. போயிடலாமான்னு கேட்டால் அது இந்த படம் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த ஆள் இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கி நடக்கிறது சாத்தியமாக கிடையாது. அதான் 11th 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆல் லெசன்ஸும் சேர்த்து 45 டேஸில் படிக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தாச்சுன்னா கிராஷ் கோர்ஸ் போகலாம். சரியா? பேசிக் நாலேஜ் இருந்தால் கிராஷ் கோர்ஸ் போகலாம். ஸோ நீங்கள் கிராஷ் கோர்ஸோ அல்லது எந்த கோர்ஸுமே போகாமல் IIIT, IIT, NITலாம் போக முடியுமான்னு கேட்டால் முடியும், சான்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்லைனில் நிறைய ரெஃபர் பண்ணணும். அப்படி ரெஃபர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு பையன் NITக்கு JEE மெயின்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க. 97.16% எடுத்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க.
அவங்க என்னெல்லாம் படித்தாங்கங்கிறத இந்த யூடியூப் லிங்கில் இருக்கும். அவங்களுடைய அட்வைஸை கொஞ்சம் நீங்கள் இஷ்டப்பட்டால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். தென் அடுத்தது, without complete knowledge about 11th and 12th standard physics, chemistry, maths, attending JEE coaching classes is a complete waste of time and money. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 11th and 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 11th ஒரு 50% நாலேஜ் கேதர் பண்ண பிறகு நீங்கள் அந்த கோச்சிங் கிளாஸ் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் உடனே 11th ஆரம்பித்த உடனே அந்த கோச்சிங் கிளாஸும் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பேரலாக நடத்துவாங்க, ஏதாவது நடத்தி கொண்டு போயிட்டு தான் இருப்பாங்க. பட் அங்கேயும் படிக்காமல் இங்கேயும் படிக்காமல் ஆயிடக்கூடாது. ஸோ 11th 12th பக்கா நாலேஜ், ஸ்கூல் சிலபஸில் உள்ள நாலேஜு ஸ்ட்ராங்காக இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. அதை வச்சு ஈஸியாட்டு நீங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணி கூட அதை கிளியர் பண்ண முடியும். ஸோ மொத்தம் JEE பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 300 மார்க்ஸ்க்கு இருக்கும். சரியா? 11th and 12th நாலேஜ் இல்லாமல் போனால் என்ன நடக்குங்கிறது இந்த படம் காட்டுது. ஸோ JEE மெயின்ஸு கிளியர் பண்ணணும்னா மொத்தம் 300 மார்க் இருக்குது. அந்த 300 மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, மொத்தம் 75 கொஸ்டின். அப்போ அந்த 300 மார்க்கில் ஜஸ்ட் 150 மார்க், 150 அண்ட் எபோ எடுத்தால் கூட நீங்கள் NITக்கு எலிஜிபிள் ஆகிடலாம். ஆனால் 150 எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மனசு வச்சு 11th 12th 11th ஃபஸ்ட்டு டேலேருந்தே கிளியராக கான்செப்ட் ஓரியன்டாக நல்லா கவனித்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா அது சாத்தியப்படும். ஸோ நீங்கள் தான் நல்ல டைம் எடுத்து படிக்கணும். பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ இந்த கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி பேரண்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸு. ப்ளஸ் ஒரு 1 மினிட் ப்ரே பண்ணுங்கள். ப்ரே பண்ணிக்கிட்டு கிளாஸுக்கு போகலாம். தேங்க்யூ.